திராவிடர்களுடைய நரித்தனத்தை தோலுரிச்சு காட்டும் விதமாக தமிழ் சாதி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக கை கோர்த்து நீ உயர்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதி அப்படி கிடையாது, மனிதர்கள் எல்லாம் ஒன்றுதான், நாம எல்லாம் ஒன்றுதான், நாம எல்லாம் முதலில் தமிழர்கள், நமது தாய்மொழி தமிழ், தமிழ் தான் நம்முடைய தாய், அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும் விதமாக அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு என்பது நடைமுறை சாத்தியம்னு சொல்றீங்களா? தலைவர்கள் எல்லாம் ஒன்னா நிற்கும் போது, எல்லா சாதி சேர்ந்தலும் ஒன்னா நிற்கும் போது, எல்லாரும் தமிழர்கள் என்கிற வகையில ஒன்னா நிற்கும் போது ஒரு புரிதல் ஏற்படும். தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான படுகொலைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்துல 4 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல அரசு செஞ்சிருக்கணும். ஆனா அந்த அரசு செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால எந்த பயனுமே இல்லையேன்னு சொல்றாங்க. பயன் இல்லை அப்படின்னா 1.3, 3.9, 4.6, 7.1, 8.2 இன்னைக்கு வந்து அங்கீகாரம் வந்திருக்கு. அவரை பொறுத்தளவுக்கு நாம் அடுத்தவர்கள் காலையில் பயணம் செய்ய வேண்டாம், நாம் சொந்த காலில் நிற்போம், நம் உயரம் எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் போராடுவோம், மக்களை நம்மை நம்புவார்கள், வாக்களிப்பார்கள், நாம் நிச்சயம் முதல்வர் ஆகுவோம், தமிழகத்தில் நாம் தமிழ் ஆட்சி பிடிக்கும், அதை நோக்கி நம்ம பயணிப்போம். ஆனால் நம் கூட்டணிக்கு விலை போய்விட்டால் சாதி வெறியை ஊட்டி அப்பாவி இளைஞனை தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதால வந்து இப்படி இருக்க தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க, இளைஞர்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க, படிக்கக்கூடிய மாணவர்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒற்றுமைங்கிறது இயல்பான ஒன்று. வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்திலிருந்து திரு முத்து ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் சார். பார்த்துருப்பீங்க, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை டெல்லியில போய் சந்திச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? பின்னாடியே அண்ணாமலை அவர்களும் போயிருக்காரு. கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களையும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் பேசப்படுது. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் மீண்டும் எடுபடும் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திராவிட கட்சிகள் யாரு கூட வேணாலும் எப்ப வேணாலும் கூட்டணி இருப்பாங்க. அது வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி. சரி, பாத்தீங்கன்னா 2011 டியூஜி ஊழல்ல கனிமொழி ராசாலாம் சிறையில் இருக்கும்போது நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட வந்து கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொல்லி அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் பயங்கரமாக பேசினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாள்லயும் மறுபடியும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி தான் பாஜக கூட இவங்க கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இப்போ கூட்டணிக்கான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. கூட்டணி வைக்கிறது வந்து அவங்க வழக்கமான ஒன்று தான். பிஜேபி கூட நாளைக்கு திமுகவே கூட்டணி வச்சாலும் ஆட்சி போறது கிடையாது. புரியுது. ஆனா பிஜேபியும் திமுகவும் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்துல சண்டை எப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு தமிழ்நாடு வரைக்கும் அந்த சண்டை இருக்கு. தொடர்ந்து அவங்க வந்து இவங்களை தேச விரோத சக்திகள்னு சொல்றதும், இவங்க பாசிஸ்ட்னு சொல்றதும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் வந்து நாடகம் தானே சார். அதாவது இந்த சபையில ஒண்ணு பேசுறதும், வெளியே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒண்ணு பேசுறதும், காலையில ஒண்ணு பேசுறதும், சாயந்தரம் ஒண்ணு பேசுறதும் அரசியல்வாதிகளுக்கு இயல்பான ஒன்று. சரி, இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுக்கு தேவைப்பட்டால் நாளைக்கு சில வழக்குகள் இருந்து விடுவிக்கணும், இல்லை ஒரு சில லாபம் கிடைக்குது, ஏதோ ஒரு வகையில பிஜேபி வச்சு திமுகவுக்கு லாபம் வருது, இல்லை திமுக வச்சு பிஜேபிக்கு லாபம் வருதுன்னா கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் என்ன இருக்கு? மீதி சட்டசபையில பேசுறது, பாராளுமன்றம் பேசுறதுலாம் வந்து சும்மா நாடக டிராமா தானே. புரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல் பேசல, மக்கள் பிரச்சனையை போய் அங்கே பேசணும். அதாவது டீலிமிட்டேஷன் இங்கே தேவையில்லைன்னு பேசணும். மும்மொழி கொள்கையை பற்றி, எங்களுடைய இருமொழி கொள்கையை பற்றி அவங்களுக்கு எடுத்துரைச்சோம். இடி ரைடு அந்த டாஸ்மாக் விவகாரத்தை பற்றி அதுக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பேசணும், கூட்டணி பற்றி பேசல, அரசியல் பேசணும்னு சொல்லியிருக்காரு. இது அரசியல்வாதிகள் வந்து என்ன பேசுறாங்கன்னு சொல்லி புதுசாக எல்லாம் நாங்கள் கூட்டணி பேசணும், எங்களுக்கு இத்தனை சீட்டு தரேன்னு சொன்னாங்க, இல்லை நாங்கள் இத்தனை சீட்டு தரேன்னு சொன்னோம், இதுக்காக தான் பேசணும்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு இது ஒரு அரசியல். அவர் போய் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு, அண்ணாமலை பார்த்துருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்துருக்காரு. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் முக்கிய பிரமுகரெல்லாம் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ வந்து கூட்டணி உறுதியிலையோ பொதுத்தலங்களோ அப்படி பேசப்படுது. ஏன்னா இவரெல்லாம் சந்திக்கவே மாட்டோம், பிஜேபி எங்களுக்கு எதிரி அப்படின்னு பேசினவங்க பட் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே முன்னோட்டமா வந்து சொல்லிட்டாங்க, திமுக வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம், அதற்காக நாங்க யாரை வேணாலும் கூட்டணி இருப்போங்கிறத, எதிர்கட்சிகளோட வாக்குகளை சிதற விட மாட்டோம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. முன்னாடியே உங்களுக்கு வந்து சூசகமா சொல்லியாச்சு, பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து வர்றதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு அண்ணாமலையார் தான் சொன்னாங்க, எடப்பாடியாவும் அதான் சொன்னாங்க. அப்படிங்கும்போது அவங்க கூட்டணி இப்ப வச்சா என்ன பிரச்சனை, வைக்கலன்னா என்ன பிரச்சனை? நாட்டில் தான் பெரிய பிரச்சனையா பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில வந்து அங்கங்க
ஒரு நாளைக்கு 7-8 இடத்துல செயின் பறிப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, டாஸ்மார்க் ஊழல், அது இது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் சார்ந்த பிரச்சனை. அதை பேசுறதை விட்டுட்டு இப்ப இன்னும் 1 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரப்போகுது, இந்த கூட்டணி பத்தி பேசணுன்றது என்ன இருக்கு? இல்ல இப்போ மக்கள் மத்தியில் இது பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. நீங்க சொன்னீங்க செயின் பறிப்பு சொன்னீங்க, அதுக்கு தான் திமுக ஆட்சியில நேற்று கூட வந்து சென்னை பட்டாபிராம் பகுதியில நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை 2 திமுகவினர் மிரட்டி அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அரசு வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு தங்கச்சி மடம் பகுதியில் பார்க்குறோம், ஒரு ஆட்டோ டிரைவர் 72 வயது முதியவர், அவர் வந்து சேது மாணிக்கங்கிறவர், அவரை வந்து கந்து வெட்டி வாங்க சொல்லி மிரட்டி அடிச்சு அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசும்போது அவங்க பஞ்சாயத்து பண்றாங்க. எஸ்பி ஆபீஸ்ல போகும்போது அவர் பஞ்சாயத்துல நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி அவர் எஸ்பி அலுவலகத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சார்ந்த மக்கள் பிரச்சனைக்கு யாரும் எதுவும் பேசல. இப்ப கூட்டணி வைக்கிறாங்க, கூட்டணி வைக்கல, அவர் இவரை சந்தித்தார், இவர் அவரை சந்திச்சார், இது வந்து சும்மா மக்கள் மன்றத்துல மக்கள் பிரச்சனையும் மூடி மறைக்கிறதுக்காக ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டா நல்லா இருக்கும். புரியுதுங்க சார். அதை பத்தி பேசுறப்போ திமுக சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர் செஞ்சுட்டு தான் வரோம், இந்த 8 பேர் செயினை வந்து ஒரே நாளில் பறிச்சவங்கள நாங்க என்கவுண்டர் பண்ணிருக்கோன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி இல்லைன்னா ஒரு சம்பவத்தில் நடந்தவங்களே இப்படி சொல்லிட்டீங்க நீங்க. அதாவது அவங்க வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் என்கவுண்டர் பண்ணிட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல திமுக மாவட்ட செயலாளருடைய மாவட்ட செயலாளர் கூட இருக்கவங்களால் பாதிக்கப்பட்ட ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள அந்த ஆட்டோ டிரைவர் மரணத்துக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. நேற்று பட்டாபிராமம் நடந்ததுக்கு ஒரு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலையே. அப்போ வந்து நீங்க இங்க உங்க கட்சிக்காரங்க தப்பு செஞ்சா காப்பாத்துறதும் வட மாநிலத்துக்காரங்கிறதுனால ஈஸியா சுட்டுக் கொள்றதும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாயிடுமா? யாராக இருந்தாலும் இருப்புக்காரங்க கொண்டு அவங்கள வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்தாதுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரி பண்ணதா அர்த்தம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் இறந்து போய் 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. காமராஜருடைய கல்வெட்டு வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் கன்னியாகுமரியில இருந்து உடைக்கப்பட்டுச்சு. அதை வந்து எடுத்து கட்டியாச்சு. மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுனால. ஆனா அதை உடைச்ச குற்றவாளி இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்படிதானே இருக்கு உங்க சட்ட ஒழுங்கு காவல்துறை. தப்பு செஞ்சவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்ததுன்னா அது சரியா இருக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதோ 1-2 இப்படி சொல்றீங்க நடந்திருக்கு. மற்றபடிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் காவல்துறை செயல்படவே இல்லை அப்படிங்கறதான நிலைமையா இருக்கு. புரியுது. முதல்வர் அவர்கள் சொல்றாரு, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற பிரச்சனைகளை ஊடகங்கள் பூதாகரப்படுத்தி காட்டுறாங்க, நாங்க எல்லா பிரச்சனைக்கும் எஃப்ஐஆர் எடுத்துக்கிறோம், சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்குறோம், அது அவங்களுக்குள்ள நடக்கிற தனிப்பட்ட முன்பகை காரணமாக நடக்கிற சிக்கல் தானே ஒழிய இதுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல அப்படி எல்லாம் அது வந்து நான் முதல்வராக இருக்கிறவரை அப்படிதான் சொல்லலாம். நான் இப்ப வந்து நிறைய குற்றம் அதிகமாயிடுச்சுன்னா அவரே சொன்னா அப்புறம் அவர் எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற ஒரு மனநிலை இல்ல. அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அவர் இதை பேசுறாரு. முதலமைச்சர் அப்படித்தானே பேசுவாரு. மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் கருத்து என்ன? திமுக வந்து டாஸ்மார்க் வியாபாரத்துல வந்து வியாபாரம் பண்ணி அதுல எவ்வளவு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கலாங்கிற சிந்தனையில டாஸ்மார்க்கு வந்து 50,000 டார்கெட்டு, 40,000 கோடி டார்கெட்டு, 50,000 டார்கெட், இப்படி டார்கெட் வச்சு அதை தான் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து திமுக எதுவுமே செய்யலன்னு தானே பொதுமக்கள் சொல்றாங்க. பொதுமக்களை வந்து சொல்றது உண்மையா? முதல்வர் சொல்றது உண்மையா? பொதுமக்கள் சொல்றதுதானே உண்மையாக இருக்க முடியும். அவர் முதலமைச்சர், அவர் துறை வந்து காவல்துறையில வந்து அவர் தான் அமைச்சர். அப்ப அந்த துறை விஷயத்துல வந்து அவர் என்ன பண்ணுவாரு? ஊசி மழுகிற வேலையை பார்ப்பாரு. அந்த வேலையில அவர் சட்டசபையில பண்ணியிருக்காரு. 4 ஆண்டுகளா இதே தான் சொல்றீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதே தான் சொல்றீங்க. 2024ல பெரும்பான்மையா திமுக அதில் ஜெயிச்சாங்க. ஒரு இடம் கூட மாத்தி யாராலும் ஜெயிக்க முடியல. மக்கள் அப்ப திமுக நம்புறாங்கல்ல, 26லயும் நம்புவாங்கன்னு சொல்றாங்க. மக்கள்ல நம்பல சார். அதாவது டாஸ்மார்க் ஊழல்ல வர பணத்தை வச்சு 1000-2000 ரூபான்னு சொல்லி மக்களை விலை பேசி வாக்குகளை வாங்கி அந்த வாக்குகளை வச்சுதான் திமுக வந்து ஜெயிச்சிருக்கு. ரெண்டாவது எதிரி கட்சிகளும் பலமான கூட்டணி இல்லாதனால மிக எளிதாக ஜெயித்து விட்டார்கள் அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. சரி, இப்ப இருக்கிற நிலைமையை பாருங்க. அந்த 5 வருஷம் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதாவது 1991-96 அன்றைய அதிமுக முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி எப்படி வீழ்த்தப்பட்டதோ அதே போன்று திமுகவோட ஆட்சி 2026 நிச்சயம் வீழ்த்தப்படும் அப்படின்னு பொதுமக்களே பேசிக்கிறாங்க. புரியுது, பரவாயில்ல. புரியுது. எச் ராஜா அவர்கள் வந்து
சமீபத்தில் ஒரு கருத்து, சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து சொன்னார். அதுக்கு பலரும் கடுமையாக கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன், நாடார்கள் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை இல்ல அந்த கருத்து வந்து அவர் சொன்னது வந்து உண்மையா பொய்யான்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டு இது வந்து போலியா பரப்பப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது அவர் சொல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி நாடார்களை யார் தமிழர்கள்னு சொன்னாங்களோ அவனை வன்மையா கண்டிக்கிறோம். ராஜா சொல்றதை வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை கடுமையாக இல்ல நீங்க அதை வந்து இப்போ சொன்னதை அவர் வந்து உண்மையா பொய்யா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் வந்து சீமான் அவர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது அவர் வந்து ஒரு மலையாளி, அப்போ அவர் அந்த சமூகத்தையே மலையாளின்னு சொல்ற மாதிரி இல்ல. அப்ப நாங்க அது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதாவது நாடார் சமுதாயம் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான சமுதாயம், தமிழ் குடிகளுடைய ஒரு மூத்த குடி. அவங்களுக்கு வந்து தமிழ் தாய்மொழி தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. இப்போ வேற ஜாதிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள் தெரியும். தெலுங்கு, மலையாளம், கன்னடா இப்படி எல்லா மொழியும் தாய்மொழியா கொண்டவர்கள் எல்லா சாதியிலையும் உண்டு. ஆனால் 100% தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்ட சமுதாயத்துல முக்கியமான சமுதாயம் நாடார்கள். அதனால ராஜா அவர் வந்து சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது. அதுக்கு அப்பவுமே நாங்க கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த பெரியார் திராவிட கழகம் இருக்காரு இல்லையா, சுப வீரமணி, அவரும் அதே கருத்தை ராஜா சொன்ன கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஆரியமும் திராவிடமும் தமிழர்கள் வந்து ஒன்றுபட்டால் தமிழகத்தில் ஒரு தலைவர் உருவானால் அவரை சாதி ரீதியாக விமர்சனம் செய்வதும் சாதி ரீதியாக அவரை மட்டப்படுத்துவதும் அவங்களாம் தமிழனே இல்லை என்று சொல்வதும் தொடர்ந்து வாடிக்கையா இருக்கு. அப்ப அந்த விதத்துல ராஜாவும் சுப வீரபாண்டியனும் ஒன்றுதான். அது யாராக இருந்தாலும் கடுமையான எதிர்ப்பை நாடார்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் சேர்ந்துதான் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் சொல்றதை வந்து மக்கள் எதுவும் ஏற்றுக்கிடல. புரியுதுங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு முதல் அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த இடத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை மட்டும் பகிரங்கமா சொன்னா போதாது, மக்களுக்கும் அதை நீங்க எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி மோடியோட பேரையும் ஸ்டாலினோட பேரையும் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய அரசியல், ஓராண்டு கால அரசியல் எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக பாஜக ரெண்டு ஆளுங்கட்சி, ரெண்டு புதுசா வரக்கூடிய கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்றது இயல்பான ஒன்று. அந்த விதத்துல வந்து விஜய் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுல அவர் தெளிவா இருக்காரு. ஆனா மற்றபடிக்கு அவர் வந்து கொள்கை தலைவர் சொல்லி வைத்திருக்கக்கூடிய காமராஜர் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, காமராஜரையுடைய பிறந்தநாள் நினைவாலும் சரி, அவர்கள் நேர்ல போய் அவர் வந்து இது வரைக்கும் மாலை செலுத்தி மரியாதை செலுத்தல. எங்களுக்கு போறாங்கல்ல, தொண்டர்கள் போறாங்க. அதே பெரியாருக்கு வந்து ஒரு நேர்ல போய் செய்யறாரு. அதாவது வழிகாட்டி தலைவர், கொள்கை தலைவர்னு சொல்லி முன்னிலை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கே நேர்ல சென்று மரியாதை செலுத்த முடியாத இந்த தலைவர் விஜய் வந்து எப்படி வந்து பொதுத்தளத்துல பொதுமக்களுடைய பிரச்சனைக்கு வந்து நிற்பாரு அப்படிங்கிறது காமராஜருடைய தொண்டர்களுடைய பார்வையா இருக்கு. நீங்க ஒருத்தர் ரோல் மாடல் தலைவர் சொல்றீங்க, இப்போது அவரை பத்தி தவறுதலாக அரசியல் கட்சிகள் பேசுகிறார்கள். சொல்லப்போனா திருத்தணியில ஒரு பிரச்சனை வந்துச்சு. திருத்தணியோடைய காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப வருஷமா 60 வருஷமா காமராஜர் பேர்ல இருக்கு. ஆனா வந்து கருணாநிதி பேரை வைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது அதை எதிர்த்து ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்து நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் அரசு வந்து அதை பின்வாங்கி காமராஜர் ஐயா பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொள்கை தலைவர்னு காமராஜரை சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கூட விட முடியல அப்படிங்கும்போது அவருடைய அந்த கொள்கைங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் ஒரு வருஷம் பார்க்கும்போது அவர் வந்து திமுக பாஜகவுக்கு எதிரான சில அறிக்கைகளை வெளியிட்டதை தவிர, பரந்தூர் விமான நிலையத்தில் ஒரு மண்டபத்தில் போய் பேசுனதை தவிர அவர் வேற எந்த அரசியலும் பண்ணல. அவர் ஒரு சினிமா நடிகர், பிரபலமானவர். 25 நாள் பொறுத்துக்குங்க, நான் வந்து முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்க்கறது சரி சார். அதாவது இதை தாண்டி அவங்க அறிக்கை விட்டதை தாண்டி மக்களுக்காக போராடுறது எதுவும் இல்லை. உண்மையாலுமே அவர் 25 நாள் கழிச்சு போராடினா நம்ம வரவேற்போம். புரியுது. முதல்ல அவங்க கொள்கை தலைவர் சொல்லக்கூடியவருடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு அவர் வந்து நேரில் வந்து மரியாதை செலுத்த சொல்லுங்க. அப்படி செலுத்தாத போது அவர் எப்படி அரசியல் தலைவர்? அவர் வந்து ஒரு கார்பரேட் அரசியல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையான அரசியல் அவர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். புரியுது. அப்போ காமராஜர் அவர்களை வச்சது இந்த சமூக மக்களுடைய வாக்கை வாங்குறதுக்காக தான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, காமராஜரை வைக்கிறதுனால காமராஜர் வாக்கு விழுந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா அதை மதிச்சு வந்து தேமுதிகவில் வந்து காமராஜர் ஐயா வச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளை காமராஜர் ஐயா வச்சிருக்காங்க. கொள்கை ரீதியாக காமராஜர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான தலைவர். தமிழகத்தினுடைய இன்னைக்கும் வந்து எல்லாருமே யார் அரசியலுக்கு வந்தாலும் காமராஜர் ஆட்சி தான் நாங்கள் கொடுப்போம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. சொல்ல போனா இன்னைக்கு நடக்கிற திமுக ஆட்சியே இது வந்து காமராஜர் ஆட்சி தான் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கலைஞர் ஆட்சின்னு சொல்லலை, கலைஞர் ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் கலைஞர் ஆட்சி அவ்வளவு கேவலமான மோசமான ஆட்சி, அந்த ஆட்சி தான் ஸ்டாலின் நடத்துறாருன்னு சொல்லி மக்கள் வந்து
வருத்தப்படுவாங்கன்றதுனால பெருமைக்காக தற்பெருமைக்காக கலைஞரோட கேவலமா ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்க. இது வந்து மக்களுக்கு தெரியும். அதே போன்று விஜய் அவர்கள் உண்மையாலுமே மக்கள் நலம் சார்ந்த போராட்டங்கள், மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அவர் கொள்கை தலைவர் வச்சிருக்கக்கூடிய 5 தலைவர்களுக்காக அவர் வந்து நேர்ல போய் மரியாதை செலுத்தணுன்றதுதான். பெரியாருக்கு மட்டும் செலுத்தக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் காமராஜருக்கு செலுத்தல அப்படிங்கிறது நாங்க கேள்வி. பெரியார் முதன்மையான தலைவர்கள் ஒருத்தரா வச்சிருக்காரு, காமராஜர் கொள்கை தலைவர்கள் ஒருத்தரா வச்சிருக்காரு. இல்லையா, நீங்க லோகோல பாத்தீங்கன்னா முதல்ல வேலுநாச்சியார், 2வது காமராஜர் ஐயா, 3வது தான் பெரியார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 4வது தான் அம்பேத்கர், 5வது அந்த அம்மா. ஒருவேளை பெரியார் வந்து தமிழ்நாட்டில் தூற்றப்படக்கூடிய இடத்துல இருக்காரு, அதனால அவரை நம்ம காக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட விஜய் அதை பண்ணியிருக்கலாம். இல்ல, அதாவது பெரியார் வந்து அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காப்பி பேஸ்ட் கதாநாயகனாக செஞ்சதை செய்யாததை எல்லாம் அவர் செஞ்சதாக ஒரு கற்பனையாக கட்டமைக்கப்பட்டு அவர் ஒரு தலைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார். அதை வந்து இவருக்கு வந்து அரசியல் களத்துல இவருக்கு வந்து தெரியாமல் பெரியாரை அவர் முன்னிலைப்படுத்திருப்பாரு. அது போக போக வந்து பெரியார் அவரே போட்டோ வந்து எடுத்துருவார் விஜய். 100% அது நடக்காதான் போகுது. பெரியாருடைய உண்மையான கொள்கைகளை தெரிந்திருந்தால் அவர் வந்து ஒரு இனவாதி, ஒரு சாதி வெறியர் அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் தெரியும் போது பெரியாரை எல்லாருமே தூக்கிடுவாங்க. பெரியாரை நம்பி பெரியார் பேரை சொல்லி ஓட்டு எவ்வளவு விழுந்துச்சு ஒரு வேட்பாளருக்கு இடைத்தேர்தலில்? வெறும் 222 ஓட்டு தான். அப்போ பெரியார் வந்து நீக்க அரசியல் முழுமே தமிழ்நாடு யார் பேரை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க? அப்போ திமுக பெரியார் பேரை சொல்லல, யார் சொல்லியா? காந்தி நோட்டை காந்தி ஓட்டு வாங்கினாங்க. திமுகவுடைய கொள்கை தலைவர் யார்? பெரியார் தான். பெரியாரே கிடையாது. யார் சொன்னா? அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சதே பெரியாரை எதிர்த்து. பெரியார்கிட்ட அரசியல் முரண்பாடு காரணமாக தான் திமுக என்ற கட்சியே உருவாகுது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கொள்கை தலைவர்னு என்னைக்கு சொல்லியிருக்காங்க? எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இப்போ சும்மா போட்டோவை பயன்படுத்துறாங்களே தவிர அண்ணாவுக்கும் அப்போ வந்து எம்ஜிஆர் போட்டாவே இவங்க போட்டுக்கலாமே. திமுகவுடைய கொள்கை தலைவர் எம்ஜிஆர் போட்டுக்க வேண்டியதுன்னா திமுக வந்து தான் அண்ணா திமுக வந்துச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் ஒரு எங்க திமுகவுடைய முக்கிய கொள்கை தலைவர் எங்க பெரியப்பான்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் எம்டிஏ சொல்லுவாரு. அப்போ அவர் போட்டவே போட்டுக்க வேண்டியதான். வருங்காலங்கள் அப்படி கூட போறதுக்கான சூழல் உருவாகும். சும்மா வந்து பெரியார் பெரியாரும் ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பமா இருக்கிற ஒருத்தரை அப்படி எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது வருங்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பெரியாருங்கிறது தமிழ்நாடு அரசியல் அகற்றப்பட்டுருவாரு. விஜய் காப்பாற்றணும் காப்பாடலாம். அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க பெரியார் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சிருக்காரு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். பெரியாருக்கு வாக்கு வங்கியும் கிடையாது, கொள்கை ரீதியான ஆட்களும் கிடையாது, அவருக்கு கொள்கையும் கிடையாது. சீமான் அவர்களோட இப்போ சமீபம் நடக்கிற இந்த 2 கூட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இணைஞ்சு ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. இது எந்த விதத்துல தமிழ்நாட்டு மக்களிடத்துல பிரதிபலிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் சாதிகள் தமிழ் குடிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், தமிழர்களுடைய பிரச்சனைக்கு எல்லாம் ஒன்னா நிற்கணும், சாதி ரீதியான மோதல்கள் வரக்கூடாது. இப்போ குறிப்பாக தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவேந்தர், தேவர், நாடார் இவங்க இளைஞர்கள்லாம் சாதி ரீதியான மோதல் இருக்கு. அதே மாதிரி சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதியில் தேவேந்திரர் மோதல் இருக்கு. இப்படி பல்வேறு இடத்துக்கு அதே மாதிரி வட தமிழகத்தில் வன்னியர் பறையர் மோதல், இப்படி பல்வேறு ஏரியாவில் சாதி ரீதியான மோதல்கள் இருக்கு. சரி, இந்த திராவிடர்களுடைய ஆட்சி என்பது சாதி ரீதியான மோதல் காரணமாக தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி சாதி மோதல், சாதி கலவரங்கள் வச்சுதான் இவங்க ஆட்சிகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. திராவிட ஆட்சிகள் 1967 பிறகு இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓசின்னு சொல்லி சாதிக்குள்ளேயே பிரிவினைகள் ஏற்படுத்தி நீ பெரியவன், நான் பெரியவன், அந்த தலைவர் பெரியவர், இந்த தலைவர் பெரியவர், இவங்களுக்குள்ள மோதல் வச்சு அதுல குளிர் காஞ்சி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் உடைக்கும் விதமாக திராவிடர்களுடைய நரித்தனத்தை தோலுரிச்சி காட்டும் விதமாக தமிழ் சாதி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக கை கோர்த்து நீ உயர்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி அப்படி கிடையாது, மனிதர்கள் எல்லாம் ஒன்றுதான், நாம் எல்லாம் ஒன்றுதான், நாம் எல்லாம் முதலில் தமிழர்கள், நமக்கு தாய்மொழி தமிழ், தமிழ் தான் நம்முடைய தாய், அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும் விதமாக அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு என்பது நடைமுறை சாத்தியம்னு சொல்றீங்களா? நீங்க 100% சாத்தியம். இதுல உங்களுக்கு சிக்கல், அதாவது தேவேந்திர குலத்தை சேர்ந்தவரும், நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரும், தேவேந்திர குலத்தை சேர்ந்தவரும் எல்லாம் ஒன்னா கைகோத்து நிற்கும் போது பின்பற்றக்கூடிய இளைஞர்கள், நம்ம சமூக தலைவர்களே வந்து எல்லாம் ஒன்னா இருக்கும்போது நம்ம சண்டை போட்டுக்கிற இங்க அடிப்படை புரிதல் வருமா வராதா? தலைவர்கள்லாம் ஒன்னா நிற்கும் போது, எல்லா சாதி சேர்ந்தவர்களும் ஒன்னா நிற்கும் போது, எல்லாரும் தமிழர்கள் என்கிற வகையில ஒன்னா நிற்கும் போது ஒரு புரிதல் ஏற்படும். தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான படுகொலைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு புள்ளிவிவரம் சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல அரசு செஞ்சிருக்கணும். ஆனால் அந்த அரசு செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ் சமூகங்களுடைய ஒற்றுமையை
உலகுக்கு உணர்த்த வகையில பஞ்சமி நில மீட்பு, அது பஞ்சமி நில மீட்பு யாருக்கு சொந்தமானது? பறையர் சமுதாயத்துக்கு சொந்தமானது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம் வெள்ளக்கார காலத்தில் கொடுத்ததுல இப்போ வெறும் 32 ஏக்கர் தான் இருக்கு. இது எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஊழலாக இந்த ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து ஒரு நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூத்தக்கூடியான பறையர் சமுதாயத்துக்கு சொந்தமானது இப்பெல்லாம் யார் வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆளுங்கட்சியான திமுக அறிவாலயமா இருக்கட்டும், முரசொலி கட்டடமா இருக்கட்டும், எல்லாமே பஞ்சமி நிலத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் யாரும் எந்த விளக்கமும் சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஒரு மூத்த சகோதரருடைய சொத்தை அபகரித்து விட்டார்கள். நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு தோளோடு தோல் இருக்கணும், ஒற்றுமையாக அவரை வந்து கை தூக்கி விட வேண்டும், அவர் சொத்தை மீட்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள், எல்லா சமுதாயத்தை சேர்ந்த கவுண்டர் அண்ணன் ஆர்வ கவுண்டர் வந்திருந்தாரு. நாடார் சமுதாய சார்பாக நான் போயிருந்தேன். தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 2-3 தலைவர்கள், எல்லா சமுதாய தேவேந்திர குலம், பறையர் சமுதாயம் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையை நின்று போராடும் போது அதற்கு வந்து ஒரு பலம் கிடைக்குங்கிற அடிப்படையில் அதை பண்ண. அதே மாதிரி மீனவர் பிரச்சனை 1974 கட்சி தீர்வு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் திமுக இதே திருட்டு கூட்டணி தான் அன்னைக்கு வந்து கட்சி தீவை வந்து தாரை வார்த்தது. அதை மீட்கிறதுன்னு சொன்ன மோடி அரசு இது வரைக்கும் மீட்கல. நாங்கள் எப்போ மோடி ஆட்சிக்கு வந்து 11 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இது வரைக்கும் அதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. காங்கிரஸ்ல வந்து ஒரு பொருளை வந்து திருடிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சு மீட்கிற வேலையை கூட மோடி அரசு செய்யலை. அதை கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? இந்த மாதிரி மீனவர்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் போது அதே மாதிரி நம்ம அனைத்து சகோதரர்களும் தமிழ் சமுதாய சகோதரர்கள், தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து நின்று இதுக்கு போராடணுங்கிற ஒரு ஒற்றுமையை, தமிழர்களுடைய ஒற்றுமையை உலகுக்கு உணர்த்த வகையில் சீமான் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு வந்து நிறைய சமூக தலைவர்கள் போன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறதுனால நாங்களும் இந்த தமிழ் சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இதில் சேரணும், எங்கள் சமுதாயத்தையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி பல்வேறு சமூகத்தினர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேசியிருக்காங்க, செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேசியிருக்காங்க, நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இயல்பாவே ஒரு ஒற்றுமையை வந்து எல்லாருமே மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதான் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஒற்றுமை எப்படி புதுசா போறது, இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குமா அப்படின்னு? அரசியல் கணக்கு பார்த்து அண்ணா அப்படி செய்யல. அவர் வந்து இயல்பாவே தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும், நம்மளாம் நாம் தமிழர் என்ற உணர்வு இருக்கணும், அதன் அடிப்படையில தமிழ் சமூக மக்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை நம்ம எல்லாம் ஒன்னா நின்று குரல் கொடுத்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அவரை வந்து அந்த முன்னெடுத்திருக்காங்க. பிற்காலங்களில் அது அரசியலாக மாறுமா மாறாதான்றது அவர் தான் முடிவு எடுப்பாங்க. இல்ல அந்தந்த சமூகம் அந்த தலைவர்கள் எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இடையே பல பிளவுகள்லாம் இங்க இருந்திருக்கு, பல விதமான வரலாறு இருக்கு. எப்படி ஒன்னா நிக்க முடியும், எப்படி அவங்க ஏத்துக்கிட்டாங்க வராங்க? அதாவதுனே பாதிப்பு வந்து எல்லா சமூகத்துக்கும் இருக்கு. நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தேவேந்திர குலத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் படுகொலை பட்டிருக்கிறார்கள். யாரும் இன்றைய சூழ்நிலை தான் பையன் வந்து சாதி வெறியோடு யாரையும் அடிப்பட்டு சாவறதையோ யாரையோ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறதையோ மக்கள் விரும்பல. எல்லாரும் ஒற்றுமையா விரும்புறாங்க. எல்லாரும் படிச்சு முன்னேற வேண்டும், ஒரு IAS அதிகாரியாக வேண்டும், ஒரு IPS அதிகாரியாக வேண்டும், ஒரு குரூப் 1 குரூப் 2 தேர்வில் செலக்ஷன் ஆகணும், மருத்துவர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும். இப்படிதான் எல்லா பெற்றோர்களுமே தங்களுடைய பிள்ளைகளை கண்ணை இமை காப்பது போல காத்து படிக்க வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சாதி அரசியலில் சாதி வெறியை ஊட்டி அப்பாவி இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதால வந்து இப்படி இருக்கிற தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க, இளைஞர்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க, படிக்கக்கூடிய மாணவர்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒற்றுமைங்கிறது இயல்பான ஒன்று. ஏன்னா பாதிப்புகள் அதிகமா இருக்கும்போது இப்ப என்னோட தம்பி பாதிக்கப்பட்டிருக்கான், இல்லை எங்க பெரியப்பா பையன் பாதிக்கப்பட்டிருக்கா, இனிமே அந்த போய் பாதிப்பு வரக்கூடாது, நம்மளாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் ஒரு இயல்பான ஒன்று தான். அந்த அடிப்படையில எல்லா சமூகம் ஒன்னா வருது, இயல்பிலே ஒன்னார விஷயம். அது வந்து நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெறுகிறது. புரியுது. சீமானவரோட சமூக தொடர்ந்து இப்ப நடக்கக்கூடிய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? 26ல அவர் எப்படி ஸ்கோர் பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பல பேர் சொல்றாங்க யாராவது கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வலியுறுத்தல, அது சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அதை விரும்ப மாட்டாருன்னு என்னுடைய கருத்து. அதாவது தமிழ்நாட்டுல 234 தொகுதியில 117 தொகுதிகளுக்கு வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து, பொது தொகுதியில பட்டியல் சமூக மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, தமிழக அரசியலில் உண்மையாகவே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அண்ணன் சீமான் அவர்கள். சமரசம் இல்லாம, யாரு கூட்டணிக்கும் போகாம, யாரிடமும் விலை போகாமல் அரசியலில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்.
அதாவது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால எந்த பயனுமே இல்லையேன்னு சொல்றாங்க. பயன் இல்லை அப்படின்னா 1.3, 3.9, 4.6, 7.1, 8.2 இன்னைக்கு வந்து நம்ம கட்சி, அந்த கட்சி வந்து என்ன ஆயிருக்கு, அங்கீகாரம் வந்திருக்கு. அவரை பொறுத்தளவுக்கு நாம் அடுத்தவர்கள் காலையில் பயணம் செய்ய வேண்டாம், நாம் சொந்த காலில் நிற்போம், நம் உயரம் எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் போராடுவோம், மக்களை நம்மளை நம்புவார்கள், வாக்களிப்பார்கள், நாம் நிச்சயம் முதல்வர் ஆகுவோம், தமிழகத்தில் நாம் தமிழ் ஆட்சி பிடிக்கும், அதை நோக்கி நம்ம பயணிப்போம். ஆனால் நம் கூட்டணிக்கு விலை போய்விட்டால், அவர் பேசுனது காணொலியில் நீங்க பார்த்துக்கலாம், 2000 கோடி 3000 கோடி நம்ம விலை போயிட்டோம்னா நான் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவேன், நான் தமிழ் தேசிய அரசியல் இதோடு முடிஞ்சிடும், தமிழ் தேசிய அரசியல் இருக்க வேண்டும், தமிழர்களுக்கு என்று ஒரு மாநில ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட்டணிக்கு போறதுக்கான சூழல் கிடையாது. ஆனா நம்ம அரசியல் வந்து பின்னாடி தான் பார்க்கணும். இது வரைக்கும் சின்ன சின்ன அமைப்புகளோட கூட்டணி வச்சு 26 சந்திச்சா அது பெரிய பேசுபொருளாவோ இல்ல அது பெரிய வாக்காவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது அண்ணன் தான் அது முடிவு பண்ணும். அந்த அமைப்புல இருக்க யாருமே வந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படி எல்லாம் யாரும் சொன்ன மாதிரி இல்லை. எல்லாருமே சமூக ஒற்றுமை, தமிழர்களாக நம்ம ஒன்றுபட வேண்டும். அதுக்காக தெலுங்கர்கள் அடிச்சு துரத்தணும், கன்னடர் அப்படியேப்பட்ட ஆட்கள் யாரெல்லாம் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆட்சி பண்ணணும். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி போராடிச்சு, நாம் தமிழர் போராடிச்சு, தமிழ் சமூக கூட்டணி எல்லா இதுலையும் நம்ம போகிறோம். ஆனால் இவங்க வந்து எங்களால் நடத்த முடியல, மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனால் மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் கணக்கெடுத்திருக்கிறார்கள், கர்நாடகாவில் கணக்கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தெலுங்கானாவில் எடுக்கப்படுகிறது. இத்தனைக்கும் தெலுங்கானாவும் கர்நாடகாவும் இவங்களுடைய கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மாநில சுயாட்சி, நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்களுக்கு வந்து மாநில சுயாட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக மத்திய அரசு தான் கை காட்டுது. அப்போ இவங்களுக்கு மாநில சுயாட்சி பேசுற ஆளுங்களுக்கு இவங்களுக்கு பலம் இருக்கா இல்லையான்னு தெரியாம இப்பவும் நடுவில் இப்போ 2 நாளைக்கு முன்னே அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விகளுக்கு மாநில அரசு வந்து இப்படி ஒரு கோரிக்கையே வரலன்னு சொல்லி அந்த மத்திய அமைச்சர் சொல்றாரு. அப்போ இவங்க சும்மா விளம்பரத்துக்கு நாங்க கடிதம் எழுதுறோம்னு சொல்றாங்க. இந்த கடிதம் போய் அங்க சேரவே இல்லை. நம்ம பேப்பர் சட்டமன்றத்துல தீர்மானமே நிறைவேற்றிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுக்காக அனைத்து கட்சி கூட்டமும் போட்டுட்டாரு. எதுக்கு? சாதிவாரி கணக்கெடுப்புக்காக. மத்திய அரசு என்ன சொல்லுது? பாராளுமன்றத்துல என்ன தகவல் கொடுத்தாங்க? 2 நாளைக்கு படிச்சீங்களா இல்லையா? தீர்மானம் நிறைவேற்றி யார்கிட்ட கொடுப்பாங்க? ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. ஆளுநர் கொடுக்கலன்னா அதுக்கு அவர் என்ன சார் பண்ணுவாரு? ஆளுநர் கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கா? இவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றினு சொல்லாம இவங்க லெட்டர் கொடுத்தாங்களா? அது எப்படி ஒரு ஆளுநர்கிட்ட கொடுக்கும்போது அவர் கொடுக்காம வந்திருப்பாரு? மத்திய அரசுக்கு எதுக்குனாலும் கடிதம் எழுதுற நீங்கள் ஒரு சின்ன கடிதம் கூட இல்லையா? உங்க சொந்த தேவைக்கு ரகசியமா போய் பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்திக்கக்கூடிய திமுக மக்கள் பிரச்சனைக்கு போய் இது வரைக்கும் ஒரு பிரதமரை சந்திச்சு நாளைக்கு இவங்களால முடியாதா? அதாவது தொகுதி மறுசீராய்வை வந்து இன்னும் அறிவிக்கவே இல்லை. அது எத்தனை வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு வந்து 7 மாநில முதல்வர்களை சந்திச்சு நாங்கள் ஆதரவு திரட்டுறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோன்னு சொன்ன ஆட்கள் எங்களுடைய மாநில உரிமை முக்கியம், சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அனைத்து சமூக மக்களையும் கூப்பிட்டு ஏதாவது நடத்துகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. மத்திய அரசு வந்து இவங்க லெட்டரே கொடுக்கலாம், இவங்க இப்படி ஒரு கோரிக்கை வைக்கலன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க. சும்மா அறிக்கை வாயிலாகவோ இல்லை கடிதம் வாயிலாகவோ அவங்க சொல்லலை. அன்புமணி ராமதாஸ் ஐயா கேட்குற கேள்விக்கு அவங்க கொடுத்த பதில் இது. அப்போ திமுக மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி தான் இவங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கருத்தா லெட்டரா எழுதிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிதானே? ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் தெரியுது அதுக்கு பணமே வந்து மத்திய அரசு தான் கொடுக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்புக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு பணம் கொடுக்கலங்க. அப்போ மாநில அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்கு? இது சாமானியர்களுடைய கேள்வியாக இருக்கு இல்லையா? நம்ம மாநில அரசு செஞ்சுட்டு நினைச்சிட்டு இருக்க விஷயத்துக்கு மத்திய அரசு தான் பணம் கொடுத்துட்டு இருக்கு இவ்வளவு நாளா. அப்போ இவங்க மத்திய அரசை நம்பி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்க? மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், வக்கு வாரிய பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் சும்மா இவங்க போட்டுக்கிட்டு மறைமுகமா போய் அங்கே போய் ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லி மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்க போறாங்க. இதுதான் நடந்தது, இதுதான் நடக்க போற விஷயம். மத்திய அரசு ஒன்றும் சும்மா தரல. நம்ம வந்து 50 விழுக்காடு நிதி அவங்களுக்கு வரியா தரோம். அதான் நம்ம திரும்ப வரியா தரது ஜிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரி தான். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியாவிலே அதிக வரி கட்டக்கூடிய மாநிலத்தில் வந்து முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு. குறிப்பா அதுல அதிகமா வரி வசூலித்து தரக்கூடியவர்கள் சில்லறை வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம கடையில வைக்கக்கூடிய தீப்பெட்டியிலிருந்து எல்லா பொருளுக்குமே வரியை நாங்க தான் வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கோம்.
அப்படி பார்த்தா அந்த வரி வசூல் செய்யக்கூடிய வணிகர்களுக்கு இவங்க ஏதாவது சலுகை வச்சிருக்காங்களா? நியாயப்படிக்க அவங்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்டமோ 60 வயசுக்கு அப்புறம் ஒரு பென்ஷனோ கொடுத்துருக்கலாம்ல கவர்மெண்ட், மத்திய அரசு மாநில அரசும். ஆனா அதெல்லாம் ஒன்றும் செய்யல. இலவசமா சம்பளம் வாங்காத வேலையாட்களாக இந்த நாட்டுக்கு சேவை செய்து கொடுக்கிற சமுதாயம் வணிகர் சமுதாயம். தமிழ்நாட்டில் அதில் அதிகமாக இருக்கக்கூடிய சமுதாயம் இது நாடார்கள். அப்படி பார்த்தா நாடார்களுக்கு தான் இவங்க வந்து முக்கியமா நிறைய விஷயங்கள் செய்யணும். வரிகள் வசூல் பண்ணி கொடுத்தாலும் இதுக்கு பணம் சொல்லி அவங்ககிட்ட தான் வாங்குறாங்கன்னு சொல்ல வரேன். இது வந்து மாநில அரசோட திட்டமா மத்திய அரசு திட்டமா? நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்திற்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி மகிழ்ச்சி.